ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் இரட்சகராகிய உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்கள் வாழ்விலே நடப்பிக்கிறவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். மகத்துவங்களை நடப்பிக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மகிமையான காரியங்களை எங்களுக்கு செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே மகா இரக்கத்தையும் தயவையும் எங்களுக்கு விளங்க பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் மீது இரக்கம் வைத்து, எங்கள் மீது தயவு வைத்து எங்களை ஆட்கொள்ளுகிற உம்முடைய நாமத்தை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, சிவாதிபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரக்கத்தையும் தயவையும் எங்களுக்கு காண்பிக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்திலே உம்முடைய கிருபை தந்து எங்களை பாதுகாத்து நடத்துகிற உம்முடைய அநாதி கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற உம்முடைய உன்னதமான கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசித்து அன்பு கூர்ந்து எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்கள் வாழ்க்கையில உம்முடைய தயவையும் உம்முடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறதான உம்முடைய மகத்துவமுள்ள கிருபையை நினைத்து நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சிவாதிபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரட்சகரானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதமானவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் தயவும் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமும் கிருபையும் தயவும் எங்கள் மீது விளங்க பண்ணுகிற எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரங்களை ஆளுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையையும் மகத்துவத்தையும் தயவையும் காண்பிக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடப்பிக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சகல விதமான நன்மைகளை எங்களுக்கு அருளி செய்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணி எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தயாபரரே, உமக்கு நன்றி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உமக்கு நன்றி. மகத்துவமானவரே, உமக்கு நன்றி. ஷாக்கா நூரா ஹந்தனாமா கரோ, ஆவியானவரே, உமக்கு நன்றி. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எங்கள் ராஜாதி ராஜாவாகிய நீர் பரிசுத்தர். எங்கள் தேவாதி தேவனாகிய நீர் பரிசுத்தர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகிய நீர் பரிசுத்தர். கிருபையையும் தயவையும் விளங்க பண்ணுகிற கர்த்தர் நீர் பரிசுத்தர். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் பிதாவாகிய தேவன் நீர் பரிசுத்தர். தயவையும் இரக்கத்தையும் சகாயத்தையும் எங்களுக்கு விளங்க பண்ணுகிற கர்த்தர் நீர் பரிசுத்தர். எங்களை அதிகமாய் ஆட்கொண்டு நடத்துகின்ற கர்த்தர்
பரிசுத்தர். உம்மை நன்றியோடு நாங்கள் துதித்து, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரித்து, உம்மை நன்றியோடு நாங்கள் போற்றி, உம்மை நன்றியோடு நாங்கள் புகழ்ந்து துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே, எங்கள் அருகிலே எங்களோடு இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பாதங்களை முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு உம்முடைய சமூகத்திலே என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் பேசுகிற அடியனுக்கும் கேட்கிற யாவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்ற அந்த வசனத்தின் அடிப்படையில நாம் சிந்திக்க இருக்கிறோம். நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், கிருபை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானது, எலியாசரை எப்படி அந்த கிருபை வழிநடத்தினது, எலியாசர் எப்படி ஈசாக்குக்கு பெண் கொண்டான் என்று நேற்று தினத்திலே சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் அந்த கிருபையை இழந்து போன ஒரு நபரை குறித்து வேதத்திலிருந்து நாம் வாசித்து சிந்திக்கலாம் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யார் வாசிக்க போற? அந்த நிலத்தின் நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையிலே ஆபிரகாம் வாங்கியிருந்தான். அங்கே ஆபிரகாமும் அவன் மனைவியாகிய சாராளும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஒரு நிமிஷம், அது இல்ல சொல்றேன். சாரிமா, வசனம் 28, 29, 30, 31 வாசிக்கலாம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே, ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கனுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். ஏசா மேல் பட்சமாய் இருந்தால் ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தாள். ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தால் ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்றுப்போடு என்றான். அதற்கு ஏசா இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான்.
அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நம்ம கவனிக்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் 2 பிள்ளைகள் பிறக்கிறார். மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. ஏசா வேட்டையாடுவதிலே வல்லவனாயிருந்து வேட்டையாடி ருசிகரமான உணவை சமைத்து அப்பாவுக்கு கொடுப்பான். அப்பா அதை சாப்பிடுவார். அதனால அப்பா ஏசா மேலே பட்சமாயிருந்தார். யாக்கோபு ஆடுகளை மேய்க்கிறவனாயிருந்தான். யாக்கோபின் மேலே அவன் தாய் பட்சமாயிருந்தான். இந்த சூழ்நிலையிலே ஏசா வேட்டையாடி களைத்து தனக்கு ஒன்றும் கிடைக்காத சூழ்நிலையில நேராக தன் சகோதரிடத்துல வந்து, நீ சமைக்கிற அந்த கூழுல கொஞ்சம் தா. அன்பானவர்களே, கூழுக்காக, அப்பத்துக்காக ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா அலட்சியம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். சில வீடுகளில யாரோ ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கள வச்சு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. இந்த முதல்ல ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பெயர் தான் சேஷ்ட புத்திரன். ஒருவேளை பேத்தின் மூலமா ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பேரன் மூலமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். இந்த ரட்சிப்பு யாருக்கு வருகிறதோ, யாரால வருகிறதோ, அவங்கதான் அந்த வீட்டில சேஷ்ட புத்திரன். எங்க வீட்டில நான் ரட்சிக்கப்பட்டேன். எங்க வீட்டுல பிறகு என் தம்பி ரட்சிக்கப்பட்டான். என் வீட்டுல ரட்சிக்கப்பட்டு எனக்கு பின்னாடி எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு நான் சேஷ்ட புத்திரன். அப்படி இந்த யாக்கோபு ஏசாவுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை கொஞ்சம் கூழுக்காக அதை அலட்சியம் பண்ணி அதை இழந்து போனான். இன்னைக்கு கூட நிறைய பேரு சபையில முதல்ல அவங்கதான் ஆரம்பத்துல ஊழியத்தில எல்லாத்திலையும் ஊக்கம் கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. பாஸ்டருக்கு உறுதுணையா இருப்பாங்க, சபைக்கு உறுதுணையா இருப்பாங்க. தனக்கு பின்னாலே ரட்சிக்கப்படுகிற யாவருக்கும் அவங்கதான் சபையில உப்பா இருக்க வேண்டும். அவங்கதான் சபையில விளக்காய் இருக்க வேண்டும். விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காய் இருக்க வேண்டும். அவங்கதான் எல்லாவற்றிலேயும் முதன்மையாயிருந்து பணிவிடை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிந்தி வந்தவர்களை குறித்தோ, பிந்தி தம் வழியாக ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்தோ ஒரு நாளும் அவர்களை எந்த சூழ்நிலையிலேயும் சார்ந்தில்லாம, நான் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழுகிறேன், மற்றவங்க எல்லாம் என்னை பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். முதலாவது சபையில
நான் ரட்சிக்கப்பட்டு இந்த ஊழியத்தில வந்தேன். இந்த ஊழியத்தில நான் எப்பொழுதும் முதன்மையாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னால், முதன்மையாய் இருக்க நினைக்கிறவன் பணிவிடை செய்கிறவனாய் இருப்பான் என்று இயேசு கிறிஸ்து தன் ஊமைகளிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நிறைய பேரு சொல்ல கேட்டிருக்கிறேன், நாங்க தான் ஆரம்பத்தில வந்த விசுவாசிகள். உண்மை, அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையில முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் நாம் கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று எபிரேயர் 6 அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாமே? எபி எடுத்தீங்கன்னா வாசி. எபிரேயர் 6:14. நிச்சயமாகவே எபிரேயர் 6 அதிகாரம் 3 அதிகாரம் 14வது வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆரம்பத்திலே நான் சபையிலே முதன்மையான விசுவாசி என்று சொல்லுவது உண்மையாயிருந்தால் அந்த ஸ்தானத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. அதில் எப்பவும் உறுதியாக தரித்திருக்க வேண்டும். இன்னைக்கு நாங்க தான் ஆரம்பத்துல இந்த சபையில இருந்தோம், பாஸ்டர் எங்களை கண்டுக்கிறது இல்ல, எங்களை மதிக்கிறது இல்ல, எங்களை கனம் பண்றது இல்ல அப்படின்னு சொன்னா அது இந்த கொஞ்ச நேரம் கிருபையை இழந்து போவதற்கு அடையாளமாக கருதப்படும். ஒரு ரயில் ரோட்ல ரயில் போவதற்கு 2 தண்டவாளங்கள் பயன்படுத்தப்படுகிறது. காரு, பஸ், லாரி எல்லாம் போவதற்கு ரோடு பயன்படுத்தப்படுகிறது. அதன் மேலே ட்ரெயின் போகிறது தண்டவாளத்தில். தார் ரோட்ல எல்லா வாகனங்களும் போகிறது. இந்த தண்டவாளமும் அந்த சாலைகளும் எங்களை நீங்க மதிக்கிறதே இல்லை, எங்களை கௌரவப்படுத்துறதே இல்லைன்னு திரும்ப கேட்கறது இல்லை. எத்தனை வாகனங்கள் போகலாம், எத்தனை ட்ரெயின்கள் போகலாம், அது தண்டவாளமாகவே இருக்கிறது. தண்டவாளம் எப்பவும் தடம் புரளாது. ரோடு, சாலைகள் எப்பொழுதும் தடம் புரளாது. அவைகள் எல்லாம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவைகளுக்கு கொடுக்கப்பட்ட, அவைகளுக்கு வைக்கப்பட்ட வேலைகளை சரியாக செய்கிறது. இதுதான் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைக்கு நமக்கு தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், எனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பானாலும் ஊழியமானாலும் சபையானாலும் நான் ரயில் போவதற்கு எப்படி தண்டவாளம் இருக்கிறதோ அப்படி அநேகருடைய வாழ்க்கைக்கு தண்டவாளமாக இருக்க வேண்டும், தார் சாலையாக இருக்க வேண்டும். நான் இப்படி அப்படி என்று சொல்லுவதிலே நான் என்னை குறித்து பெருமை பாராட்டி, என்னை மேட்டிமையானவனாக கருதி நான் தான் அப்படின்னு நான் நிற்கும் போது நான் எனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரம் கிருபையை இழந்து போகிறேன். இதுதான்
கொஞ்சம் கூழுக்காக கொஞ்சம் அப்பத்திற்காக தன் ஜேஷ்ட புத்திர பாகத்தை இழந்துவிட்ட ஏசாவுக்கு ஒப்பனையாக நாம் இருக்க வேண்டும். நல்லாக நம்ம கவனிக்கணும். ஆரம்பத்திலே இருந்து ஆதியில இருந்து சபைக்கு நான் தான் எங்க குடும்பம்தான் அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி வருகிற ரயில்களா இருக்கட்டும், உங்களுக்கு பின்னாடி வருகிற காரு, பஸ், லாரி, பைக்கு, சைக்கிள் எதுவா இருந்தாலும் அவைகள் ஓடுவதற்கு இயங்குவதற்கு தார் சாலையாக நான் இருப்பேன் என்றால் அது எனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரம் கிருபை. இந்த தார் சாலையில கொஞ்சம் டொக்கு விழுந்தா வாகனம் ஓட்டுறன்னு சொல்றான், கவர்மெண்ட்டை திட்டுறான், ரோடு சரியா போடல. பாருங்க, அந்த சாலையானது எப்படி தன் மேலே போகிற வாகனங்களை எல்லாம் சுமந்து கொண்டு ஒரு நாளும் திரும்ப என் மேல நீங்க போறீங்க வர்றீங்க அப்படின்னு அது எதிர்க்கிறதும் இல்லை, தண்டவாளம் தடம் புரள்றதும் இல்லை. தண்டவாளத்தின் மேல போகிற அந்த ரயில் தான் தடம் புரளுகிறது. அப்படி ரயில் தடம் புரளும் போது தண்டவாளத்தில் விரிசல் ஏற்படுகிறது, பாதிப்பு ஏற்படுகிறது. அப்படியானால் ஒரு ரயிலை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு தண்டவாளம் அந்த ட்ரெயினுக்கு எப்படி முக்கியமா இருக்கிறதோ அப்படி நாம் தேவனுடைய சபையிலேயும் குடும்பத்திலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். கனம் கிடைக்கிறதோ இல்லையோ, மரியாதை கிடைக்கிறதோ இல்லையோ, நம்மை மதிப்புக்குரியவர்களாக பார்க்கிறார்களோ இல்லையோ, நம்மை எந்த விதமான கனத்துக்கு சொந்தக்காரர்களாக மக்கள் நினைக்கிறார்களோ பேசுகிறார்களோ இல்லையோ, ஆனாலும் தண்டவாளம் ஒரு நாளும் தன்னை இருமாப்பாக தன்னை புகழும்படியாக எந்த ரயிலையும் பார்த்து கேட்கிறது இல்லையோ, அதே போலவே நீங்களும் நானும் அநேகருக்கு பயன்படும்படியான தண்டவாளங்களாக சாலைகளாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் தான் சிலர் சொல்லுவாங்க, நான் தான் ஆரம்ப காலத்துல இருந்து பாஸ்டருக்கு எல்லாம். இப்ப என்னாச்சு, பின்னாடி வந்தவங்க எல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பின்னாடி வந்தவங்க எல்லாம் அவங்கள தாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பின்னாடி வந்தவங்க எல்லாம் பாஸ்டரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சொல்லி 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 நீங்க விலகும் போது அந்த கொஞ்ச நேரம் கிருபைய இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். யோனாவில 3ஆம் அதிகாரத்துல இப்படியாக வேதம் சொல்லுகிறது. யோனா தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம், மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தமக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கும். 2:8 வாசிங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள், பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார். பொய்யான மாயை, உலக மரியாதை, உலக கௌரவம், உலக பிரகாரமான எல்லா காரியங்கள், உலக கௌரவத்தை எனக்கு ஆரம்பத்திலிருந்து சபையில இருக்கிற என்ன பாஸ்டர் மதிக்கல, பாஸ்டர்மா மதிக்கல, யாரும் மதிக்கலன்னு சொல்றோம்னா நம்ம மாயையை நம்பிக்கொண்டிருக்கிறோம், மாயையை பற்றி கொண்டிருக்கிறோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மாயை? அதுதான், என்னை மதிக்கல, என்ன கனம் பண்ணல, என் பேரை யாரும் ஏத்துக்கிறது இல்ல, நான் சொல்றதை யாரும் கேட்கறது இல்ல அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மாயையை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம், பொய்யை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவையெல்லாம் பூ போல தோன்றி பூத்து வாடி போகக்கூடிய உலக மேன்மைகள். ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாம்
இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் நித்தியத்திற்கு சொந்தமானவர். ஒருவேளை இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்காமல், ஐயோ இது பெரிய பாடா இருக்குது, வேதனையா இருக்குதுன்னு அவர் போட்டுட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு உலகத்தின் ரட்சிப்பு இருந்திருக்காது. நாமும் பிசாசு கடுமையாகவே இருந்திருப்போம். அவர் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலையில ஏறி போகும்போது சிரேனே ஊரானாகிய சீமோனை கூப்பிட்டு அந்த சிலுவைய அவர் மேல வைக்கிறாங்க. ஆனால் இயேசு அதை தட்டுதல் பண்ணி அவர் சிலுவையை அவர் சுமக்கிறார். அப்பதான் அவர் ஜீவனோடு இருக்கும்போது, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன், தன் ஜீவனை சுவிசேஷத்திற்காக இழந்து போகிறவன் நித்திய ஜீவ காலமாய் அதை காத்து கொள்ளுவான். தன் ஜீவனை கிறிஸ்துவுக்காக இழக்கிறவன், உலகத்தின் மேன்மைக்காக, உலகத்தின் ஆசாபாசங்களுக்காக வாழுகிறவன் உயிரோடு செத்தவன் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே அரக்கோணத்திலே எங்க மனைவியினுடைய தூரத்து சொந்தம், அதாவது எங்க மாமனாருடைய அத்தை மகளுக்கு பிறந்த மகள் நேற்று இறந்து போனாங்க. அவங்க எங்களுக்கு சொந்தம்னு தெரியாத காலத்துல எல்லாம் அவங்க எங்களை கூப்பிட்டு குடும்ப ஜெபம் நடத்தி எங்களை நல்லா போஷிப்பாங்க. ஆனா ஒரு நாள் அவங்க, பல வருஷங்கள் ஆகிவிட்டது நான் அவங்கள சந்திச்சு, எங்க மாமியாருடைய 60வது பிறந்த நாளுக்கு இங்க வந்தாங்க. அந்த சாரும் அவங்களும் பிள்ளைகள்லாம் வந்தாங்க மறைமல் நகருக்கு ஜெயக்குமார் வீட்டுக்கு. ஆனா ஒரு நாளும் அவங்க யாருக்கிட்டையும் பாஸ்டரு எங்க வீட்டுல நிறைய சாப்பிட்டாரு, எங்க வீட்டுல தங்கி இருந்தாருன்னு அவங்க யாருக்கிட்டையும் சொன்னதே கிடையாது. நானாதான் சொல்லுவேன், நாங்க தான் சொல்லுவோம். அரக்கோணத்திலே நாங்க இருந்த 7 வருஷத்தில எங்களை அதிகமாய் போஷித்த அந்த குடும்பம், எங்களை நேசித்த குடும்பம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அரக்கோணத்தில் இருந்த ஒரு ஆங்கிலோ இந்தியன் மார்சல்னு ஒரு பிரதர், அவர் ரட்சிக்கப்பட்டார். இப்போ நாங்க கெரோசின் ஸ்டவ், பம்பு ஸ்டவ் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அத ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்து, ஒரே ரூம் தான், அதிலே பொங்கி சாப்பிடணும், அங்கேயே படுக்கணும், டாய்லெட் எல்லாம் பொதுவான டாய்லெட். அவர் வந்து பார்த்து விட்டு, சிஸ்டர் உங்களுக்கு கேஸ் இல்லையான்னு கேட்டார். இல்லைன்னு சொன்னோம். பாருங்க அன்பானவர்களே, அவங்க மகளுக்கு வந்த கேஸ், எல்பிஜி இண்டன் கேஸ், என்னிடத்துல வந்து இப்படி இருக்குது பாஸ்டர், இந்த இண்டன் கேஸ் வந்து உங்களுக்கு நான் தரலாம், நான் என் மகள் உங்க வீட்டுல இருக்கிற மாதிரி நீங்க எழுதி கொடுக்கணும்னாங்க. எழுதி கொடுத்துட்டேன். இப்ப அதுக்கு தேவை அந்த நாட்கள்ல 2200 ரூபாய். 200 ரூபாய் என் கையில இருக்கிறது, 2000 ரூபாய் என் கையில இல்லை. என் மனைவி சொன்னால் சென்னைக்கு போய் எங்க சொந்தக்காரங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வர்றேன். நான் சொன்னேன், தயவு செய்து எந்த சூழ்நிலும் சொந்தக்காரங்கிட்ட போய் நிக்காதேன்னு சொன்னேன். ஆனா பாருங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவங்க வந்தாங்க, அவங்க தேடி போன யாரும் அவங்களுக்கு உதவி செய்யல.
அவளோட ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்த ஒரு சகோதரி, லதான்னு பேர். அவங்க பார்த்துட்டு, என்ன செல்வி அக்கா கண்ணை கசக்கிட்டு வர்றீங்க, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லம்மா, இப்படி எங்களுக்கு எல்பிஜி கேஸ் கொடுக்கறேன்னு ஒரு ஐயா வந்திருக்கிறாரு, அதுக்கு டெபாசிட் பணம் கட்டணும், அதுக்காக எங்க சொந்தங்களை தேடி வந்தேன், யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, நீங்க வாங்க அக்கா நான் தரேன்னு சொல்லி அந்த பிள்ளை போய் அந்த பணம் கொடுத்துச்சு. அப்புறம் கேஸ் வாங்கணும். இதுவரைக்கும் அந்த பிள்ளை பாஸ்டர் செல்விக்கு நான் தான் பணம் கொடுத்து கேஸ் வாங்கினேன், கேஸ் வாங்க ஹெல்ப் பண்ணேன்னு யார்கிட்டையும் சொல்றது இல்லை. எத்தனையோ கல்யாணங்கள்ல பார்த்துருக்கிறேன், பேசுறேன், ஆனா அவங்க யாருக்கிட்டையும் அப்படி சொல்லி கொண்டதே கிடையாது. இதுதாங்க ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை, இந்த கொஞ்ச நேரம் கிருபை. பாருங்க பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஐயாவும் போனோம், பணம் கட்டணும், கேஸ் வந்தது. இன்னைய வரைக்கும் அந்த கேஸ் எங்க கிட்ட தான் இருக்குது. அந்த ஐயா குடும்பம் எல்லாம் ஆஸ்திரேலியால போய் செட்டில் ஆயிட்டாங்க. அந்த ஐயாவும் இறந்துட்டாரு. அவரு போய் யாருக்கிட்டையும் போய் நான் கொடுக்கலன்னா டைட்டஸுக்கு கேஸே வாங்கி இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதே கிடையாது. இப்படி அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா வெளியரங்கமா பலன் கொடுக்கிறார் என்றால் அதுதான் கொஞ்ச நேரம் கிருபை. நல்லா கவனிக்கணும். நான் கூட நிறைய முறை இவங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், அந்த ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் சொல்லி இருக்கிறேன். ஆனா இவங்க எல்லாம் சொன்னதே இல்லை. நேற்று அந்த மரணத்திற்கு போய் ராத்திரி வந்துட்டோம். ராத்திரி 12 மணிக்கு படுத்தேன். காலைல எழுந்து ஆயத்தமாகி தேவனுடைய சமூகத்துல வந்து நிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாயையான காரியங்கள் உலகத்திலே பார்க்கிற பேசுகிற எல்லாரும் மாயை. அதான் பிரசங்கி சொன்னார், சூரியனுக்கு கீழே பூமியின் மேலே பார்க்கிற எல்லாம் மாயை 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 என்று பிரசங்கி சொல்லுகிறார். மாயை யார் பற்றி கொள்றாங்களோ, என்ன மதிக்கிறது இல்லை, என்ன கனம் பண்றது இல்லை, என்ன அப்படி வைக்கல இப்படி வைக்கலன்னு யாரெல்லாம் நம்ம சொல்றோமோ, நான் சொன்னாலும் நீங்க சொன்னாலும் நமக்கு கிடைத்த இந்த கொஞ்ச நேரம் கிருபைய இழந்துடுறோம்னு அர்த்தம். ஆகவே இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை இந்த ஏசா அலட்சியம் பண்ணினான் என்று பார்க்க, கொஞ்ச நேரம் கிருபைய அவன் பட்டினியா இருந்து கூட போய் வீட்டுல போயிருந்தா, தாய் தகப்பனிடத்துல கேட்டிருந்தா அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து ஒரு தரிசனம் இல்லாதவனாக வாழ்க்கையில எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அவங்க அப்படின்னா, இந்த ஜேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ண கூடாது. ஆகவே மாயையை நம்பி சேஷ்ட புத்திர பாகத்தை நாம் ஒரு நாளும் இழந்து போக கூடாது. அதே மாதிரி ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும், நீ என் சத்துவமும், என் முதற் பெலனுமானவன், என் முதற் பெலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமும் ஆனவன், நீ மேன்மையில் பிரதானமும் விசேஷமும் ஆனவன், தண்ணீரை போல தளம்பினவனே, தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய், நீ மேன்மை அடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய்,
அதை தீட்டுப்படுத்தினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே. என் படுக்கையின் மேல் ஏறினானே. இந்த ரூபன் யாக்கோபுக்கு லேயாளுக்கும் பிறந்த சிரேஷ்ட புத்திரன். ஆனால் நடந்தது என்ன? யாக்கோபின் மறுமனையாட்டிகளாயிருந்த லேயாளுடைய வேலைக்காரிகளாயிருந்த யாக்கோபின் மறுமனையாட்டிகள்ல ஒருவரிடத்திலே போய் அவன் விபசாரம் செய்கிறான், சயனிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. என் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினாயேன்னு சொல்றார் பாருங்க. ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமானவன், வல்லமையில் விசேஷமுள்ளவன். இவ்வளவும் கிருபைதான். ஆனால் தண்ணீரை போல தளம்பினவனே. எப்ப தளம்பும்? அரைக்குடம் தளம்பும், லப்கு டப்புக்கு நடிச்சுக்கும். எடுத்து நடக்கும் போது நிறைகுடம் தளம்பார். அப்படி தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே. அவ்வளவு துக்கமா? ஓகாரம். ஏகாரம் என்ன? ஆ. ஓகாரம் என்ன? ஆ. எவ்வளவு மன வலியோடு மன வேதனையோடு யாக்கோபு சொல்றாரு, தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினவனே, ஏறினாயே, ஏறினானே, தண்ணீரை போல தளம்பினவனே. அப்ப என்ன அர்த்தம் பாருங்க. முதற் பலனானவன், சத்துவமானவன், முதற் பலனானவன், மேன்மையில பிரதானமானவன், வல்லமையில சிறந்தவன். அவனை குறித்து யாக்கோபு சொல்றார், எத்தனை கிருபைகள் அவங்ககிட்ட இருந்தது பாருங்க. நீ சிரேஷ்ட புத்திரன், முதல் கிருபை. நீ என் சத்துவம், ரெண்டாவது கிருபை. எல்லாத்துக்கும் கமா போட்டிருக்கிற வசனத்துல. மூன்றாவது என் முதற் பலனுமானவன், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த், முதற் பலனானவன். நான்காவது மேன்மையிலே பிரதானமானவன், வல்லமையிலே விசேஷமானவன். 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 5 கிருபைகளை உள்ளவன். ஆனால் அலட்சியமான புத்தி, அவலட்சணமான புத்தி தண்ணீரை போல் அவனை தளம்ப வைத்து யாக்கோபுடைய மறுமனையாட்டினிடத்திலே பிரவேசித்தான். மேன்மையை இழந்துட்டான். கடைசி வரைக்கும் அவனுக்கு அந்த ஜேஷ்ட புத்திர சுதந்திரம் கிடைக்கல. அப்ப யாருக்கு அங்க கிடைச்சது? யூதா கோத்திரத்துக்கு கிடைச்சது. லேவியும் சிமியோனும் சீகேம் நாட்டு ராஜாவையும் அந்த நாட்டில் இருக்கிற வாலிபர்களையும் கொன்று போட்டதுனாலே, பட்டயம் அவர்களை கொண்டு போட்டதுனாலே, கொஞ்ச நேரம் கிருபைய அவங்க இழந்து போனதுனாலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறதற்கு யூதா கோத்திரத்தை தெரிந்து கொள்ளுகிறார். இப்ப ஜேஷ்ட புத்திரன் யாரு? யூதா கோத்திரன். இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேர் தெரியுமா? யூத கோத்திரத்து ராஜசிங்கம். ஹலோ, லிசன் மீ. ஆகவே தண்ணீரை போல தளம்புகிறது, கிருபை இழந்துரும். தண்ணீரை போல இஷ்டத்துக்கும் பேசுறது, கிருபை இழந்துரும். வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. தத்தளிக்க பண்ணுகிற காரியங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. கொஞ்ச நேரம் கிருபை. ஏசா இழந்தான், ரூபன் இழந்தான், லேவியும் சிமியோனும் இழந்தான்.
அந்த தேஷ்ட புத்திர சுதந்திரம் எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க. அவங்க மாத்திரம் தானே இழந்தாங்க. புதிய ஏற்பாட்டில லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனங்களை வாசித்து பாருங்க, பார்க்கலாம், கேட்கலாம். அதுல என்ன சொல்றாரு பாருங்க. படிமா, லூக்கா 16ஆம் அதிகாரம் கடைசி 2-3 வசனங்கள் படிங்க. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. சாரிமா, அவர்களுக்கு எக்ஸ்கியூஸ் மீ, 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே, உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே. கிருபை இழந்துட்டான். அதற்கு தகப்பன் மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். கிருபை உள்ளவன். எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான். திரும்பவும் உயிர்த்தான். காணாமற் போனான். திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சா? வருந்தி கூப்பிட்டும் உள்ள வரல. அதுதான் முக்கியம். அந்த வசனத்தை படி, வருந்தி கூப்பிட்டு. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். கஞ்சரன், வாப்பா, உன் சகோதரன் சரி, அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். வேசிகளிடத்துல எல்லாத்தையும் இழந்துட்டான். உண்மைதான், இழந்துட்டான், செத்துட்டான். ஆனா திரும்ப ஒழித்திருக்கிறானே. அந்த உயிர்ப்பு என்ன தெரியுங்களா? தன் பிழைகளை உணர்ந்து மனம் திரும்பி எப்பெல்லாம் தகப்பன் வீட்டை தேவனுடைய பிள்ளைகள் தேடி வருகிறார்களோ அதுதான் உணர்வு, அதுதான் உயிர்ப்பு. திரும்பவும் உயிர்த்தான். அந்த ரெசரக்ஷன் அங்க வருது. டோட்டலி லாஸ்ட். எஸ், தட் இஸ் ட்ரூ. சத்தியம்தான். எல்லாத்தையும் இழந்தான். ஆனா அவன் செத்துட்டான். இப்ப உயிரோட வந்துட்டான். திரும்பவும் உயிர்த்தான். நம்ம சந்தோஷப்பட வேண்டாமா? துக்கப்படலாமா? அங்க கூட பாருங்க, நீ சந்தோஷப்படணும், நீ துக்கப்படக்கூடாதுன்னு சொல்ல. அப்படியே அழகா சொல்றாரு பாருங்க. நாம் துக்கப்படலாமா? சந்தோஷம் அல்லவா இருக்கணும். ஏன்னா மனம் திரும்பி வந்ததை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாம வீட்டுக்குள்ள வராம வெளியவே இருந்து போய்விட்டான். வருந்தி கூப்பிட்டும் அவன் வரல, போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் சாப்டர் அங்க இயேசு கிறிஸ்து அந்த ஊமையில சொல்லல. எல்லாம் புரிஞ்சுக்கணும். கிருபையை நம்ம இழந்துட்டோம்னு சொன்னா நிச்சயமா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தான். பார்டர் தாண்டிட்டோம். இந்த பார்டர் தாண்டிட்டா வேற ஒரு எல்லையில போயிடுவோம். ஆந்திரா பார்டருக்குள்ள இருந்தா தமிழ்நாடு, ஆந்திரா பார்டரை டச் பண்ணி கால் எடுத்து வச்சிட்டா அது வேற. இந்திய பார்டர்ல இருந்தா அது இந்தியா, அடுத்த பார்டர்ல கால் வச்சா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். மாறிடுது. கிருபை மாறிடும், கிருபை விலகிடும். அப்புறம் நீ என்ன அழுதாலும் அந்த ஜேஷ்ட புத்திர சுதந்திரத்தை அடையவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படித்து நாம் ஜெபிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல ஒருவேளை சேஷ்ட புத்திர பாகத்திற்காக ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு இருங்கள். 17வது வசனம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதையும் அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாற்றத்தை காணாமல் போன. பிரியமானவர்களே, அவ்வளவோ வரும், ஆனா மனம் மாறுதலை நாம் இழந்து போகக்கூடாது. Once upon a time I have saved in Jesus' name. நான் இயேசு கிறிஸ்துவினாலே ஒரு சமயத்தில் ரட்சிக்கப்பட்டேன். The grace of little time. உண்மை. ஆனா மனமாறுதலை நான் இழந்து கூடாது. மனமாறுதலை நான் விட்டுவிடக் கூடாது. மனமாறுதல் ரொம்ப முக்கியம். எல்லாம் வரும், கனம் வரும், மேன்மை வரும், மரியாதை வரும், எல்லாம் வரும். பட் டோட்டலி சரியா சொல்லலாம், தட் இஸ் ஒன் ஆஃப் த பேக் இன் வேர்ல்ட். உலகத்தில் நம்மை ஏமாற்றிவிடும். பட் கிரேஸ் ஆஃப் லிட்டில் டைம், that is not fake, that is true each and every one. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் எப்பவும் மனம் மாறுதலை இழந்து விடக்கூடாது. ஒருவேளை போஜனத்திற்காக தன் ஜேஷ்ட புத்திர பாகத்தை விற்றுவிட்ட ஏசாவை போல பரிதபிக்க கூடாது. கொஞ்ச நேரம் கிருபைய நம்ம பற்றி கொள்ளணும். எஸ், பேதுரு மறுதலித்தது உண்மைதான், கிருபை இழந்தது உண்மைதான். ஆனாலும் தேவன் அவனை பார்த்தார், உணர்வடைந்தார், மனம் கசந்து அழுதார். இன்னைக்கு அப்போஸ்தலர்கள்ல பிரதானமானவன் சீமோன் பேதுரு என்று அழைக்கப்படுகிறார். He was an apostle, all disciple of the head. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் ஒரு நாளும் அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்காக கிருபை இழந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்கலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், கிருபை அளிப்பார். ஆகவே நம்முடைய வலது கரத்தை தலைமையில வச்சு ஒரு ஜெபத்தை நாம் செய்யலாம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர் எங்களுக்கு பாராட்டின கொஞ்ச நேரம் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தின் கௌரவத்தை, இந்த உலகத்தின் கனத்தை, இந்த உலகத்தின் மதிப்பை, இந்த உலகத்தின் மரியாதையை, இந்த உலகத்தின் உயர்வை எண்ணி அதை மேன்மை பாராட்டி, அதற்காக வைராக்கியம் பாராட்டி, இந்த கொஞ்ச நேரம் கிருபையை
நாங்கள் இழந்து விடாதபடிக்கு, குடும்பத்திலே ஆனாலும் சரி, சபையில ஆனாலும் சரி, எங்களை சாலையாக வைத்திருப்பீரானால் நாங்கள் சாலையாக இருந்து அநேக வாகனங்கள் போகிறதற்கு இந்த கொஞ்ச நேரம் கிருபையை நாங்கள் பற்றி கொண்டிருக்க வேண்டும். எங்களை தண்டவாளமாக வைத்திருப்பீரானால் அநேக ட்ரெயின்கள் போகிறதற்கு நாங்கள் பயன்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் நாங்கள் எங்களை குறித்து பெருமை பாராட்டி மேன்மை பாராட்டி ஆதியிலே நான் தான் என்று சொல்லி சொல்லி என் கிருபையை நான் இழந்து போகாதபடிக்கு, மாயையை நம்பி நான் கிருபை இழந்து போகாதபடிக்கு, ஆவியானவரே நான் மனம் மாறுதலை குறித்து அணைத்து கொள்ள, அதை நெஞ்சோடு பிடித்து கொள்ள, அதை அர்ப்பணிக் கொள்ள, இந்த மனம் மாறுதலை மாத்திரம் நான் சார்ந்து கொண்டிருந்து உங்களுடைய கிருபையிலே பலப்பட எனக்கு உதவி செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.